Hello guys, greeting of the session. இந்த லெசன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆடியோ அண்ட் வீடியோ how to play one audio பார்க்க போறோம், how to play one video பார்க்க போறோம். So let me share my screen. Here you go. This is a old recording. I mean, wherever recording, close all projects. Okay. So I'm going to create a new project. As usual, empty activity. Next. ஆடியோ வீடியோன்னு பேர் வைக்கிறேன். ஃபினிஷ். ஓகே. ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா எப்படி ஒரு ஆண்ட்ராய்டில் ஒரு ஆடியோ ஃபைலை ப்ளே பண்ணுறது, ஒரு பாட்டை ப்ளே பண்ணுறது, இல்லை ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்ஸ் as usual delete the texture, change the layout to linear, change the orientation to vertical. ஒரு 3 பட்டன் ஆட் பண்ணிப்போம். ஓகே. லெட்ஸ் சே ப்ளே, பாஸ் அண்ட் ஸ்டாப். சரியா? ஸோ எல்லாத்தையும் ஆன் கிளிக் ஆட் பண்ணலாமா? லெட்ஸ் சே திஸ் ஒன் இஸ் ப்ளே, ஆன் கிளிக், ப்ளே. இதான் வச்சுப்போம். பாஸ், கிளிக், PAU. நான் ஏன் இந்த சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட தரேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் நாட் திங்க் தட்ஸ் a predefined one. அதனால தான் அப்படி மாதிரி கொடுப்பேன். ஓகே ஃபைன். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? லிசனர் ஆட் பண்ணலாம். எல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தது தான். ஆன் கிளிக், கிளிக் ஆன் த எரர், டப்பு டப்புன்னு ஆட் பண்ணுங்க. ஓகே ஃபைன். ஓகே. ஸோ தட்ஸ் இட். ஸோ நம்ம அக்கார்டிங் டு ஃபார்முலா நம்பர் 2 எவ்ரிதிங் இஸ் ப்ரீடிஃபைன்டு. எல்லாமே வந்து ப்ரீடிஃபைண்டாக இருக்கும். நம்ம அதை யூஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வி பர்ஃபார்ம் த கரஸ்பாண்டிங் ஆப்ரேஷன். ஆமாவா? ஸோ இப்போ இஃப் யூ வாண்ட் டு பிளே ஆடியோ இன் ஆண்ட்ராய்டு அப்படின்னா மீடியா பிளேயர் தான் அதான் ப்ரீடிஃபைன்டு கிளாஸ். மீடியா பிளேயர் இஸ் த ப்ரீடிஃபைன்ட். டிக்ளேர் பண்ணுறோம். ஃபார்முலா நம்பர் 1 எம்பின்னு வச்சுப்போம். எம்பி ஒர்க் ஆகுதா? எம்பி ஒய் நாட்? இப்படிதான் சம்டைம்ஸ் எம்பின்னு வச்சுப்போம். டிக்ளரேஷன் above on create, initialization inside on create. இது என்ன சொல்றேன்? MP is equal to media player dot create. அதில் 2 parameter இருக்கு. As you can see, it is having 2 parameters. Okay, first parameter context, class name dot this main activity dot this comma. So here you are saying, so what is the file, audio file நீங்க play பண்ணணும்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்? r dot raw dot some file name sg அப்படின்னு சொல்றேன். அவ்வளோ என்ன அர்த்தம்? இப்போ ஒரு ஃபைல் நான் என்ன சொல்றேன்? ஆர்னா ரிசோர்ஸ் ஃபைல்னு அர்த்தம். ஸோ ரிசோர்ஸ்ல ரான்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு, அதுல வந்து எஸ்ஜின்னு ஒரு ஃபைல் இருக்கு, எடுத்துக்கோன்னு சொல்றேன். ஆனா என்ன சொல்றது? அப்பெல்லாம் ஃபைல் இல்லைங்கன்னு சொல்லுது. என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட்ஸ் கிரியேட் த ரா ஃபோல்டர், நியூ டைரக்டரி RAW, எக்ஸாக்ட்லி சேம் நேம், ஸ்மால் லெட்டர். மற்ற என்ன போட்டாலும் ஆண்ட்ராய்டால புரிஞ்சிக்க முடியாது, எங்க ஆடியோ ஃபைலுக்கு தெரிஞ்சுக்காது. அண்ட் தென் ஸோ லெட் மீ கெட் த ஆடியோ ஃபைல். நெட்டில் போய் டவுன்லோட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் எங்கே டவுன்லோட் பண்ணுறதுனா நம்ம ஆடியோ ஃபைல் டவுன்லோட் பண்ணதில்ல. நான் என்ன பண்ணுறேன்? ஐம் கோயிங் டு கெட் இட் ஃப்ரம் நம்ம ஜிட்டப். இதில் வந்து நான் எங்கே வச்சிருக்கேன் அப்படின்னா ரிசோர்ஸில் ரா ஃபோல்டரில் ஒரு ஆடியோ ஃபைல் இருக்கும், ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுக்குறேன். இட் இஸ் டவுன்லோடட். இதுதான் அந்த ஃபைல். ஓகே, எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா எனக்குமே தெரியல. டவுன்லோட் ஃபைண்டர் விண்டோ, ரீசன்ட், ரீசன்ட்ல இருக்கணும்ல, பட் இல்லை. டவுன்லோட்ஸ் இருக்குமா? இங்கே இருக்கு. ஓகே, ஜஸ்ட் காப்பிங் திஸ் ஃபைல் அண்ட் ஐ ஷுட் பேஸ்ட் இட் இன்சைட் த ரா ஃபோல்டர். ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக அதே ஆர்டர்லையும் பண்ணுங்க, அப்பதான் ஒர்க் ஆகும். தட்ஸ் இட், தட்ஸ் இட். ஸோ என்ன சொல்லிட்டேன்? இப்போ அந்த எரர் போயிடுச்சான்னு கேட்டால் போகல, ஏன்னா நான் எஸ்ஜின்னு சொல்லியிருக்கேன், பட் ஃபைல் நேம் வந்து ஏபிசி நம்ம ஓப்பன். தட்ஸ் இட் கைஸ். ஸோ பிளேன்றதுல என்ன பண்ணோம்? எம்பி டாட் பிளே. என்ன அர்த்தம்? இல்லை, ஆக்சுவலாக ஸ்டார்ட்.
ஸ்டார்ட் அப்படின்னா பாட்டு பாட ஆரம்பிக்கும். எம்பி டாட் பாஸ் அப்படின்னா பாஸ் ஆயிரும். எம்பி டாட் ஸ்டாப் அப்படின்னா சாங் ஸ்டாப் ஆயிரும். அவ்வளோதான். இதை மொபைலில் ரன் பண்ணுங்க, ஒர்க் ஆகும். எமுலேட்டர் வந்து ப்ளே ஆகாது. ஸோ தட்ஸ் வை ஐம் நாட் கோயிங் டு ரன் இட். அண்ட் ஸ்டார்ட் ஆகும், பாஸ் ஆகும், திரும்ப ஸ்டார்ட் கிளிக் பண்ணால் அந்த ரிஷ்யூம் ஆகும். as well as ஸ்டாப் கிளிக் பண்ணால் பாட்டு ஸ்டாப் ஆயிரும். திரும்ப நீங்கள் ஸ்டார்ட் கிளிக் பண்ணால் ஸ்டார்ட் ஆகாது. திரும்ப நீங்கள் ஸ்டார்ட் கிளிக் பண்ணால் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா திரும்ப அந்த எம்பியை இனிஷியலைஸ் பண்ணுங்க. தட்ஸ் இட். திரும்ப ரீஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் கிளிக் பண்ணா. ஓகே கைஸ், ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஆடியோ இன் ஆண்ட்ராய்ட். ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் பார்த்துருக்கோம். அண்ட் திஸ் இஸ் ஃபைன். ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் எந்த இடத்துல உங்களுக்கு ஆடியோ வேணுமோ என்ன பண்ணணும், ஜஸ்ட் வேறெவர் யூ வாண்ட், அதாவது பட்டன் கிளிக் பண்ணாலோ இல்லை ஆப் ஆன் பண்ணாலோ உங்களுக்கு ஆடியோ ப்ளே ஆகணும்னா இதை போட்டுட்டு அந்த ஃபைல் நேம் கொடுத்துட்டு எம்பி டாட் ஸ்டார்ட்னு கொடுத்தா என்ன அந்த பாட்டு பாட ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் டாஸ்க் கொடுக்குறேன், இவ்வளோதான்ப்பா ஸ்டெப்ஸ், இப்படி போட்டால் என்ன ஆகும், அந்த பாட்டு பாட ஆரம்பிச்சிடும். 2 லைன் தான் கோடிங். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு wherever you want, just add these 2 lines, that sound will come. Okay, cool. உங்கள் டாஸ்க் ஆடியோக்கு என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா என்ன பார்த்தோம், ஐ மீன் அந்த சைன் அப் பேஜ் நேம், லொகேஷன், மொபைல் நம்பர், டேட் பிக்கர், டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தோம் இல்லையா. அங்கே ஒரு செக் பாக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, அக்ரி டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அதுக்கப்புறம் அது கீழே வந்து சைன் அப்போ சைன் இன்னோ சம் பட்டன் இருக்கும் இல்லையா, டு கோ ஃபர்தர் நெக்ஸ்ட் ஸ்டெப். அப்போ நான் செக் பண்ணாம, இந்த செக் பாக்ஸ் செக் பண்ணாம நான் இதை கிளிக் பண்ணாங்க, எனக்கு ஒரு சவுண்ட் வரணும். டுடன் அந்த அலர்ட்லாம் வரும் இல்லையா, அந்த விண்டோஸ்ல ஒரு அலர்ட் சவுண்ட் வரணும். ப்ளீஸ் அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ஏதாவது ஒரு வாய்ஸ் சொல்லலாம், ஏதாச்சும் ஒரு சவுண்ட் வரணும். இதுதான் உங்க டாஸ்க். அதே நான் செக் பண்ணிட்டு கொடுத்தேன்னா எந்த சவுண்ட் வராமல் அடுத்த ஆக்டிவிட்டிக்கு போதும், வாட் எவர் த ப்ராசஸ் அது நடக்கணும். திஸ் இஸ் த டாஸ்க் ஃபார் ஆடியோ. ஸோ டூ த சேம் கைஸ். அண்ட் இதுலேயே நான் வீடியோ சொல்லிடுறேன். வீடியோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஒரு எக்ஸ்எம்எல் போயிட்டு லேஅவுட் போயிட்டு ஒரு வீடியோ வியூவை முதல் ஆட் பண்ணணும். அதில் தான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வீடியோவை ஷோ பண்ண போகிறோம். வீடியோ வியூ வேர் ஆர் யூ, ஹியர் யூ ஆர். ஆட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வீடியோ வரப்போகுது. அதுக்கு ஐடி இருக்கா, ஐடி இருக்கு. வழக்கம் போல் என்ன பண்ணுவோம், டிஐயூ. லெட்ஸ் டூ த டிஐயூ. declare the video view video view declared b னு வச்சுக்கிறேன். and then initialize find view by id. sorry, b is equal to find view by id or dot id dot sorry now video view. that's it guys. so declare பண்ணிட்டோம், initialize பண்ணிட்டோம். அடுத்து அதை யூஸ் பண்ண போறோம். எப்படி அப்படின்னா இது வீடியோக்கு ஒரு பட்டன் ஆட் பண்ணலாமா, Ctrl D button 4 வீடியோ பட்டன் பேரை மாற்றலை, ஸ்டாப் பண்ணிட்டு அதை மாற்றிக்கிட்டேன், அதையும் பழைய ஆடியோவுக்கு. ஸோ இந்த வீடியோ வச்சுட்டேன். இது ஆன் கிளிக் என்ன பண்ணலாம், விட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவோம். ஓகே, திஸ் இஸ் த பிளாக் தட் இஸ் கோயிங் டு பி எக்ஸிக்யூட்டட் இல்லையா. ஸோ வீடியோ வியூவுக்கு நீங்கள் அந்த பார்த்து கொடுக்கணும், எங்கே இருந்து ப்ளே ஆகுது அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுக்கான கோடிங் நான் இப்போ ஜஸ்ட் லைக் தட் ஐம் கோயிங் டு கெட் இட் ஃப்ரம் இன்டர்நெட். ஏன்னா நான் அந்த ஜிட்டப் ரெபோசிட்டரியில் நான் ஆட் பண்ணல வீடியோ கோடிங். வீடியோ வியூ இன் ஆண்ட்ராய்ட். இது ஆக்சுவலாக யூ கேன் ஆல்சோ டேக் இட் அஸ் எக்ஸாம்பிள் ஹவு யூ கேன் கெட் கோடிங் ஃப்ரம் இன்டர்நெட். வீடியோ வியூ இன் ஆண்ட்ராய்ட் கொடுக்குறேன், எதையாச்சும் ஒன்று எடுப்போம். இந்த ஆல்ரெடி யூஸ் பண்ண கோடிங்காக இருக்குது, ப்ளூ கலர் லிங்க் கலர் மாதிரி இருக்குது. அவ்வளோதான் பைஸ். வீடியோ வியூ ஆட் பண்ணிட்டோம், அதை வந்து டிக்ளேர் அண்ட் இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். 2 லைன் தான். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஒரு யூஆர்எல் இருந்து பே பண்ண போகிறோம். ஓகே, இப்படி போட்டுப்போம், ஆண்ட்ராய்ட் யூசிங் யூஆர்எல். தட்ஸ் இட். அப்லோட் பண்ணிருக்கேன் பாருங்க, இவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் பண்ணிட்டோம், இது 3வது ஸ்டெப். ஸோ ஜஸ்ட் ஆட் திஸ் பீன்னு வச்சுக்கோ நம்ம வீடியோ வியூவோட வேரியபிள். தட்ஸ் ஆல் கைஸ்.
ஸோ ஆப்வியஸ்லி திஸ் இஸ் சம் யூஆர்எல்ல ஒரு வீடியோ இருக்குன்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் காப்பி திஸ். அது எப்படி ப்ளே ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Control V. Actually, this is a video. Keeping your eyes on it throughout the movie. Okay, exercise video in there. நம்ம ஸ்டுடியோல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து இந்த வீடியோ வியூல ப்ளே பண்ண வைக்க போறோம். அவ்வளவுதான். ஜஸ்ட் ஸ்டார்ட். செட் த பாத், ஜஸ்ட் ஸ்டார்ட். இதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா, ஒன் பர்மிஷன் தேவை. என்னன்னு பாஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. கமான். நானே சொல்றேன், இன்டர்நெட். whenever I say pass, டக்குன்னு பாஸ் பண்ணிடுறேன். அடுத்த ஆன்சர் சொல்லிடுவேன். if you want to answer அப்படின்னா, you can pass immediately. Fine then. That's it. So let's run it and let's see emulator is able to play audio play. Audio play ஆகாது, வீடியோ play ஆகுதான்னு பார்க்கலாம். Might be, can't play வர வாய்ப்பு அதிகம். Let's see. So this is the output when I click play. Audio play ஆகல, play ஆகாதுன்னு தெரியும். So video play ஆகுதான்னு பார்க்கலாம். Video, sometimes it will take some time based on your internet speed in your mobile. I think it's okay. It's not playing. உங்க மொபைல்ல ப்ளே ஆகும். ஓகே. ஸோ இந்த மீடியா கண்ட்ரோலர்னு ஒன்னே ஒரு லைன் மட்டும் நீங்க ஆட் பண்ணுவீங்க. எதுக்காக அப்படின்னா, as of now உங்க வீடியோஸ் லெட்ஸ் சே if the video is playing னு வச்சுப்போம். உங்க கண்ட்ரோல் எதுவுமே இருக்காது. ப்ளே பண்றது, பாஸ் பண்றது, மூவ் ஃபார்வர்ட், சீக்லாம் இருக்காது. அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு லைன். என்னது? b டாட் set media controller new media controller. அதுக்குள்ள என்ன பண்ணணும்? Let's use context. This ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளவுதான்ப்பா. That's all about video guys. ஓகே. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, வீடியோ வியூ கோடிங் டாஸ்க் என்ன அப்படின்னா, ஒரு ரா ஃபோல்டர்ல ஒரு வீடியோ ஆட் பண்ணிருங்க.